நேத்ரட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் ரீடிங். மார்ச் மாதத்தில் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு பார்த்துடலாம். மார்ச் மாதம் உறவுகள்ங்கிறத பொறுத்த வரைக்கும் ஓகே, இதுதான் உங்களுடைய சூழ்நிலை. நீங்கள் இந்த சூழ்நிலையில் தான் இருக்க போகிறீங்க. ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? எப்படின்னா, நீங்கள் சமீப காலமாக ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தனிமையில் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு அந்த விஷயத்தில் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கலாம். சரிங்களா? அந்த விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கீங்க. அதுதான் மார்ச்சில் இருக்க போகிற சூழ்நிலை. அதாவது முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்ச்சில் இருப்பீங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும். ஓகே, சரி. இது சூழ்நிலை. என்ன சவால்கள் வரும்னு பார்த்துருவோம். யார் மேலேயோ நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்க கூட நிறைய அன்பு வச்சுருக்கீங்க. அவங்களுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்குது. அதுதான் இங்கே விஷயம். சரிங்களா? உங்களுக்கு அந்த சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக கடவுள் துணை இருப்பார். அவங்களுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்குது. சரிங்களா? இது எப்படின்னா, அவங்க உங்கள்கிட்டருந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். அவங்க உங்கள்கிட்டருந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இந்த உறவில் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டுருக்கீங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்புகிறவங்க நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணட்டும் இந்த உறவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணட்டும், இப்படி நான் இவர் கூட பழகிறேன், எனக்கு இவர் மேலே அன்பு இருக்குது, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆழ்ந்த சிந்தனை. சரிங்களா? என்ன சவால் இருக்க போகுது இந்த மார்ச் மாதம்? என்ன ஆச்சு? ஏதாவது வருத்தப்படுற மாதிரி விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுறீங்க. சரிங்களா? இதை பார்த்து பயந்துக்க வேண்டாம். நான் அதனால தான் ரொம்ப கிட்ட காட்டலை. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு 3 of Swords வந்துச்சுன்னா பயமாக தான் இருக்கும். இல்லை, விஷயம் என்னென்னா, அதுதான் அதனால தான் நீங்கள் இவ்வளோ அதாவது தனிமையில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறது அதனால தான் வைங்களேன். இருங்க, கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? இன்னும் தெளிவு கிடைக்கும்.
இல்லை, இதில் மூணாவதாக யாரோ ஒருத்தர் சம்மந்தப்படுறாங்க. கரெக்டு. மூணாவதாக யாரோ ஒருத்தர் சம்மந்தப்படுறாங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ சவாலாக இருக்குது. புரிஞ்சுங்களா? இதில் வந்து நீங்கள் காயப்படுற மாதிரியோ சில பேர்த்துக்கு இருக்கலாம். காயப்படுற மாதிரி, இப்போ மனசு காயப்படுற மாதிரி ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அதை எப்படி தாண்டி வர்றதுங்கிறது தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சிரமமாக இருக்கலாம். சரிங்களா? ஆனால் நான் இங்கே முக்கியமாக என்ன விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா, மூணாவதாக யாரோ ஒருத்தர் இங்கே சம்மந்தப்படுறாங்க. அது உங்களுக்கு சவாலாக இருக்குது. அதை எப்படி சமாளிக்கிறது? இந்த சவால் அப்படிங்கிற பொசிஷன் என்ன அப்படின்னா, அது எப்படி நம்ம நேருக்கு நேராக சந்தித்து அதை எப்படி ஜெயிச்சு வெளியில் வர்றதுங்கிறது தான் சவால் அப்படிங்கிற ஒரு பொசிஷன். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன் பார்க்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சரி, அப்போது மூணாவது யாரோ ஒருத்தர் இருக்காங்கங்கிறது தான் உங்களுக்கு இங்கே சவாலாக இருக்குது. சரிங்களா? கிளாரிஃபை பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, மூணாவது ஒருத்தர் சம்மந்தப்படுறதுனால, அதாவது மூணாவது விஷயம்னு ஒன்று இருக்குது. இப்போ மூணாவது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா மூணாவது விஷயம் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் தூரமாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேர் வந்து சந்திச்சுக்கிறது பேசுகிறதுங்கிறதே உங்களுக்கு சவாலாக இருக்கும் இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்கன்னா பரவாயில்ல, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். இதே வந்து தூரமாக இருக்கீங்க அப்படின்னா பேசுகிறது சிரமம் இல்லையா? இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டில் போகிறீங்க, அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்டில் போகிறாங்க அப்படின்னாலும் அந்த சந்தித்து பேசிக்கிறது அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அது ஒரு விதமான சவால் தான். சரிங்களா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, முக்கியமாக இந்த மூணாவதாக ஒருத்தர் சம்மந்தப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இல்லையா? அந்த விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது அடுத்தது ஒன்று செய்யணும் அப்படின்னு இருந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதை செய்ய முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வெயிட் பண்ணணும், நீங்கள் இப்போவே அதை செஞ்சிட முடியாது. இப்போ ஒரு முடிவை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் அந்த முடிவை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சவாலாக இருக்கும். நம்ம இந்த மாதம் முடிவு எடுக்கணும்னு நினச்சோமே, இது என்ன இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும்னு வைங்களேன். வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க? வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அந்த வாய்ப்புகள் கண்ணுக்கு படுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அதாவது அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். சரி, கைடன்ஸ் பார்க்கும்போது பார்த்துடலாம் இந்த சவாலை எப்படி தாண்டி வர்றது அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, இந்த சவாலை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாத பலன் என்ன ரிலேஷன்ஷிப்பில்? அதுதான் பார்த்தீங்களா, கீழே பாருங்கள் 8 of Swords இருக்குது. அதாவது இப்போ உங்களால் முடிவு எடுக்க முடியாத மாதிரியே இருக்குன்னு வைங்களேன். எதுவுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கு உண்மையை சொல்லணுன்னா. அதை விட்டுட்டும் வெளியில் வர முடியல இல்லையா? இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அன்பு இருக்குது, நிறையா இருக்குது, கப்பு நிறையா இருக்குது, அன்பு வழிகிறது. உண்மை சொல்லணுன்னா விட்டுட்டும் வர முடியல. அந்த 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 எண்ணத்துலேருந்து வெளியில் வர முடியல உங்களால். சரிங்களா? அதுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான அறிவுரை ஏகப்பட்டது இருக்குது. கரெக்ட் டைமிங்கோட தான் வந்திருக்கு. கரெக்டாக அது இது தேய்பிரை, பட் ஸ்டில் இப்போ தான் நமக்கு அமாவாசை. நேற்று தானே அமாவாசை. மாற்றம் வரும். இந்த மாதம்
மாற்றம் வரும் கண்டிப்பாக. அது உங்களுக்கு டக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா 2 hours வாட்ஸுங்கிறது உங்ககிட்டேருந்து ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா நீங்கள் பார்க்கலன்னு வைங்களேன், அதுதான் உண்மை. நீங்கள் வந்து பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உண்மையாக நின்று பார்க்கணும். என்ன சொல்கிறது, நீங்கள் கண்ண மூடிட்டு பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், 2 hours வாட்ஸ் வந்து கண்ண மூடிட்டு இருக்காங்க, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த 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 கட்டை அவங்களே தான் போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல நம்ம என்ன அப்படின்னா மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்வோம். சரிங்களா? அந்த அதாவது தன்னை காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்கன்னு வைங்களேன். 2 hours வாட்ஸு, இந்த உறவு எனக்கு வேணும், இப்போ உங்கள் சூழ்நிலை எடுத்துகிட்டு இந்த உறவு எனக்கு வேணும், இந்த உறவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், வேறு என்ன இருந்தாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன், எதையுமே நான் பார்க்க மாட்டேன், ஆக மொத்தம் நான் இந்த முடிவை எடுத்து தீருவேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். என்னென்ன இருக்குது, என்னென்னவெல்லாம் நம்ம வந்து சந்திக்கணும், நேராக ஃபேஸ் பண்ணி வெளியில் வரணும், இந்த உறவு நமக்கு வேணும் அப்படின்னா, இதில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி கடவுளை நம்புங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வரும்போது இந்த மாதம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கும். சரிங்களா? அந்த மாற்றம் நடக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கணும். இது இப்போவே நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ கடவுள்கிட்ட இந்த மாதமே எனக்கு நடக்கணும், இந்த மாதமே நான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு என்ன பண்ணுறது, என்கேஜ்மெண்ட் பண்ணிடணும், நான் இந்த மாதமே அவரை போய் பார்த்துடணும், பேசிடணும், முடிவு பண்ணிடணும், நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எல்லாமே இந்த மாதமே பண்ணிடணும் அப்படின்ட்டு நினைக்காம, டிவைன் டைமிங்குன்னு சொல்லுவோம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துச்சுன்னா கடவுள் நம்புங்க, அவர் நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. சரிங்களா? உங்களுக்கு இந்த உறவு சம்மந்தமாக, இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக என்ன நல்லா தெரியணுமோ ஃபஸ்ட்டு அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பேசுங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க போல் இருக்குது. பேசுங்க, பேசி தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை எப்படி ஜெயிச்சு இந்த உறவை உங்களுக்கான உறவாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? முதல்ல அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, பேசுங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் வரும், அதை வந்து ஏற்றுக்குங்க, கடவுளை நம்புங்க. சரிங்களா? கண்ணு திறந்து பாருங்கள், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு கண்ணை திறந்து பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சிச்சுவேஷன், சேலஞ்ச், அவுட்கம் பார்த்தோம். இந்த சவாலை தாண்டி வந்தீங்கன்னா தான் இந்த மாற்றம்ங்கிறது நடக்கும். உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக. ஓகே, வேறு ஏதாச்சும் கைடன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எங்கேயாச்சும் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் போங்க. சரிங்களா? அங்கே ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் தெரிய வரும். சரிங்களா? போகாமல் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் ஹர்ட் வருது, காயம், அங்கேயும் காயம் வருது. சரிங்களா? நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, இப்போ மேரேஜ்க்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க, இங்கே மீட் பண்ணலான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா போங்க. ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிய வரலாம். சரிங்களா? அதை வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதம் ஏதாச்சும் மேரேஜுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கோ கூப்பிட்றாங்க அப்படின்னா போய் கலந்துக்குங்க. இல்லை நான் எங்கேயுமே வரமாட்டேன், எதையுமே பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டாம். ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்க மாட்டேன், பண்ண மாட்டேன், முடியாது அப்படின்ட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் உறவு நிலைகள் பொறுத்த வரைக்கும் சுமூகமாக உங்களுக்கு
நடக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புங்க. நானும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மந்த்லி ரீடிங் வேலை தொழில் பண்ண அது சம்மந்தமாக பார்ப்போம். வணக்கம்.